இன்னைக்கு நம்ம சேமியாவை பயன்படுத்தி இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது நல்ல மேல மொறுமொறுனும் உள்ள நல்ல சாஃப்டாவும் சூப்பரா இருக்கும். செய்யறதும் ரொம்ப சுலபம். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில 1 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்குங்க. சேமியா வறுத்த சேமியா வறுக்காத சேமியா எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். வறுத்த சேமியாவா இருந்தாலும் ஒரு முறை வறுத்துட்டு பயன்படுத்தினோம்னா ரொம்ப அருமையா இருக்கும். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வறுத்துக்குங்க. இப்போ பாருங்க, சேமியா ஒரு பாதி அளவுக்கு நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்குங்க. இப்போ பாருங்க, சேமியா ரவை நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்குங்க. இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அடுத்ததான் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததான் ஒரு பாதி எலுமிச்சை பழம் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அந்த ரவை நல்லா ஊறி வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்னோட ஒன்று நல்லா கலந்து விட்டுடுங்க. சேமியால கொஞ்சமாக சின்ன ஜீரகம் கலந்து இருந்தது, அதனால தான் உங்களுக்கு அங்கங்கே கருப்பு கருப்பாக இருக்கு. இப்போ ரொம்ப தண்ணியாக கலந்துடாதீங்க, கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இப்போ இதை மூடி வச்சிருங்க. அந்த ரவை நல்லா ஊறி வரட்டும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க. ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது காய்ந்த மிளகாவை உடச்சி விட்டு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம், 2 பொடிசா கட் பண்ண பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடிசா கட் பண்ணது, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசா கட் பண்ணது, துருகிய ஒரு கேரட், கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, இடியப்ப மாவு அந்த மாதிரி எது வச்சிருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சேர்த்துட்டு தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காதீங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை, அந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மையே போதும். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. உங்களுக்கு தண்ணி தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக தெளித்து விட்டுக்குங்க. இது நம்ம அந்த வடை மாவுலாம் இருக்கு இல்லையா, அந்த பதத்துக்கு கொண்டு வரணும். இப்போ பாருங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு உருண்டையா, அதாவது இந்த சைஸுக்கு கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கங்க. இந்த மாதிரி உருட்டிட்டு நேரடியாக நம்ம தவாலை தட்டிட்டும் போடலாம், இல்லைன்னா கையில் தட்டிட்டும் தவாலை போடுற மாதிரியும் வச்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. கொஞ்சமாக சேமியா, நான் 4 இடத்துல, இது பெரிய தவான்றதுனால 4 இடத்துல சேர்க்குறேன். சின்ன தவா 2 இடத்துல மட்டும் சேர்த்துங்க. கொஞ்சமாக சேமியா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் தட்டையாக, ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்பவும் தின்னா இல்லாமல் அடெல்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இதே மாதிரி நான் 4 இது வைக்கிறேன். இப்போ மறுபடியும் மேலே கொஞ்சமாக சேமியா சேர்த்துக்கலாம். இந்த சேமியா வறுத்துட்டு பயன்படுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னும் இல்லை வறுக்காத சேமியா தான் சேர்க்கறது இருந்தாலும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா தான் இருக்கும். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்க. நிதானமாக நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஒரு பக்கம் நல்லா சிவந்து வந்துருச்சு. இதை இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் போல இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நல்லா சிவந்து வந்துடும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் சேமியா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது டின்னர் ரெசிபியா இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியா பயன்படுத்திக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. இருந்தாலும் தேங்காய் சட்னியோட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். மேலே நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும், உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எப்பவுமே இட்லி தோசை இல்லாமல் வித்தியாசமாக இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.